இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராணி 3 எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக எஸ்கேப் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. என்னடா எஸ்சி மோடில் வைக்கானேன்னு பார்க்காதீங்க, நான் ஈஸி மோடில் தான் விளையாட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போயாச்சு. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்மளை ஜெயிலில் தான் இந்த கிழமை அடைச்சி வச்சுருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பிக் எடுத்துகிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இது வேறு திறக்கிறதுக்கு நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சேனலில் லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திறந்துக்கிட்டே இருக்கோங்க. இன்னும் திறந்தே முடிய மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய லாக்கை போட்டு வச்சுருக்காங்க கேட்டு போய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேலே போனோம்னா நம்மளை மண்டையிலே அடித்து போட்டு மட்டையாக்கிடுவாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோபோ கிடக்கும், அது சத்தம் போட்டுச்சுன்னா கிளவியும் இங்கே வந்துடுவாங்க. அந்த ஷாக்கை பயன்படுத்தி நம்ம அப்படியே மேலே ஓடிடலான்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே பிளாங்க் கிடச்சிருக்கு. பிளாங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே பயன்படாது, லாஸ்ட் தான் பயன்படும். இப்போது என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ணல, சவுண்டு தாங்க போட்டுட்ருக்கோம். கிளவியும் வராங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக வரவே இல்லை. நானும் சத்தம் போட்டுகிட்டே இருக்கேங்க, கடைசி வரைக்கும் வரல. வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வெளியே வரலான்னு பார்த்தேன். அப்போ பார்த்து கிளம்ப வந்துட்டான். சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சவுண்டு போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் 2 பேரும் இங்கே வந்துடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே அங்கே போயிட்டாங்க. இப்போ நம்ம மேலே போயிடலாம். அதுக்குள்ளே மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பொருளும் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன எஸ்கேப் ஈஸியாக இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா வெப்பன் கீ இல்லாட்டி டெடி. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லெண்ட்ரினா அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பாள். அவள் கதையை முடிச்சிடலாம். இல்லாட்டி வெப்பன் கீ கிடச்சா கிளவியும் போட்டு தள்ளிடலாம். அதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2த்தையும் தேடிட்டு இருக்கேன். உட்டு கிடச்சிருக்கு, ஆனால் நம்மளுக்கு உட்டு தேவையப்படாது. ஏன்னா நம்ம காக்காவை போட்டு தான் தள்ள போகிறோம், அதை பறக்கலாம் வைக்க போகிறது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி அங்கே ஒரு 2 தான் இருக்குது. கைஸ் நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிது. இப்போ கிழவ நம்ம கையில் செத்தான். கிழவா செத்தடா அப்போ என் கையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்பன் எல்லாமே பிளான் ஸ்கெட்சு போட்டு தான் கிளவியும் தூக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போய் கல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு கேட்குதுங்க, வந்துட்டான்னா அவ்வளோதான், மண்டையை உடச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு வெளில போய் எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம கல் தாங்க தேடிட்டு இருக்கோம். இப்போ 2 கல் எடுத்தாச்சுங்க. போச்சில் பொறுமையாக போகணும். ஏன்னா சந்தில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், மண்டை உடஞ்சிரும். எங்கள் கிழமை மேலே போகிறாங்க. இந்த ஸ்லெண்ட்ரிலாம் வேறு ஒருத்திங்க அடிக்கடி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா. இப்போ மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிழவன் அந்த சைடு போயிட்டா. நம்ம இந்த சைடு போய் கதவை பூட்டி டக்குன்னு கன் எடுத்துடலாம். ஸ்லிங் ஷாட்டை எடுத்தோடனே கதவை இங்கே ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தா பேட்லாக்கி இது நம்மளுக்கு கடைசியில் பயன்படும். இப்போதைக்கு இருக்கட்டும். இப்போ கிழவன் எங்கேனாருன்னு பார்த்தா கிழவனை காணோம், எங்கே போனானே தெரிலங்க. அடுத்துக்கு இங்கே இது என்ன இடம்னு தெரில. இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெடி கிடச்சிருக்கு. நம்ம டெடியை எடுத்தோன்னே 1 செகண்டு கூட வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா கிளவியும் டென்ஷன் ஆயிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே அங்கே போய் மேலே வச்சுட்டு வந்துடணுங்க, இல்லாட்டி நம்ம மறுகையாக தான். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லெண்ட்ரினா கதையை முடிச்சு விட்டோன்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு தொல்லை இருக்காது. கிளவியும் தான் சமாளிச்சிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் டெடியை போட்டோன்னே அவன் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பா ஸ்லெண்ட்ரினா. அதெல்லாம் பார்க்க முக்கியம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்னத்துக்கு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஸ்லெண்ட்ரினாவே போயிட்டா. இப்போ அவட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது கீ தருவா. என்ன கீ? சேஃப் கீ கிடச்சிருக்கு. சேஃப் கீயில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் கீ தேவை, ஆக்சிலேட்டர் தேவை, வேறு அந்த அது என்னதுங்க வாயில் வர மாட்டேங்க, காயின் டிக்கெட், அதை வச்சு தாங்க எடுக்க முடியும். அதனால் அதுவும் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளவியும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டு மிஸ் பண்ணிட்டேங்க. கிளவி நம்மளை பார்த்துட்டா, அவ்வளோ போட்டு தள்ளியாச்சு. இப்போ கிளவி வெறி கொண்டு வருவாங்க. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அந்த சேஃப்கி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இல்லாட்டி நம்மளை கிளவன் போட்டு தள்ளிடுவோம். இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ளே கீழே போயிடணுங்க. கல் வேறு எடுக்கணும். நம்மகிட்ட கல் கூட கிடையாது. ட்ரெயின் கீ இது நம்மளுக்கு கன்ஃபார்ம் தேவைப்படும். இங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே கீழே போயிடலாங்க. என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு கிளவனை போட்டு தள்ளிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கா கிட்டே போட்டு தள்ளணும். இந்த காக்காவை போட்டு தள்ளினா தான் நம்மளுக்கு ஷெட்கி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் எதாவது பண்ண முடியும். இப்போ ஸ்லிங் ஷாட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிழவன் வந்து பார்த்திங்கன்னா கிளவி சமாதியில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கிழவன் வந்து அப்படியே போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே இருப்பான்னு தெரியல. நம்ம பொறுமையாக போய் பார்ப்போம் எங்கே இருக்கான்னு.
என்னங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு கிழவனை காணோம். அந்த வாரான்டா சாவு செத்த பயல, சாவுடா செத்த பயல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்று கிடச்சிது. கன்று கிடச்சோன்னு நம்ம ஃபஸ்ட்டாக மேலே போய் காக்கா போட்டு தள்ளிட்டு கன்று அங்கேயே போட்டுருணுங்க. இல்லாட்டி கன்று கிளவ எடுத்துருவோம். கிளவ எடுத்துட்டான்னா அவ்வளோதான், நம்ம செத்தோம் அவங்க கையில். அதனால் நம்ம கன்று மேலே போய் போட்டு வந்துடலாம் உஷாராக. இப்போ மேலே போயிட்டுருக்கோம். இந்த இது நம்ம அடுத்து கன்ஃபார்ம் பிரிட்ஜ் எஸ்கேப்லாம் பண்ணணும். நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காக்கா வந்து பார்த்தீங்களா எப்படி ஸ்டைலாக உட்காந்துருக்குன்னு. காக்கா ஒழுங்கு மாதிரியாக கீழே தருவியா இல்லை உன்னை போட்டு தள்ளவா? போட்டு தள்ளிடுவோம், காசா பணமா அப்படின்ட்டு போட்டு தள்ளிட்டு இப்போ கீழே வந்தாச்சுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லாக இருக்குது. நம்மளுக்கு கல் தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் கிளவு மண்டையும் கிளவி சொட்டையும் உடைக்க முடியும். இப்போ வந்து ஷெட்டு ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிலேட்டர் கிடச்சிருக்கு. இதுவும் ட்ரெயினை ரன் பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள். இப்போ நம்ம வந்து ஜென்ரேட்டர் கேபிள் வேணும்னு நினைக்கிறேன். ஜென்ரேட்டர் கேபிள் ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவைப்படுமா தேவைடாமல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாங்கை போய் மேலே வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு எதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிளவனும் கிளவியும் காணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டோங்கள, வேறு யாருமே இல்லை. இப்போ நம்ம பிளாங்க் அப்படியே வச்சுட்டு போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. பிரிட்ஜுக்குறேங்க்கா ஏங்க இது நம்மளுக்கு தேவையே படாதுங்க. நல்லா நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து கீழே போயிடலாங்க. ஏங்க கிராணி நம்மளை நின்று பார்த்துட்டு இருக்கானா ஒரு சைடு பயந்தே போயிட்டு யாரா அது பேய்மா நின்று நம்மளே பார்த்துட்டு இருக்கேன்னு. இப்போ ஸ்லிங் ஷாட்டை நம்ம எடுத்துக்கலாம். கிளவி மேலே நிற்பாலான்னு பார்க்கறதுக்கு திரும்ப வந்தேன். அதுக்குள்ளே கிளவி நம்மளை அடிக்கிறதுக்கு கீழே ஓடி வந்துட்டா. நானும் வா கிளவின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்தால் மண்டேலே ஒரு அடி, அவ்வளோதான் செத்துட்டா கிளவி. இப்போ அடுத்து கிளவன் வரணுமே, அவன் புருஷன் வரணுமே, அவன் புருஷன் இன்னும் காணுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கா கிளவி. சரி அவள் பாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது கிளவன் அந்த வாரம் ஒரே ஷாட்டு மண்டையில் கிளவங்க முடிஞ்சுது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கிளவனும் கிளவியும் போட்டு தள்ளியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழே இருக்க அந்த ரோபோட்டை அடிக்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோபோட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க. அந்த கண்ணாடி உடச்சாதான் நம்மளுக்கு அந்த க்ரோபார் கிடைக்கும். அந்த க்ரோபாரை வச்சு தான் நம்ம இங்கே கீழே இருக்க பெட்டியும் மேலே ஸ்லெண்ட்ரினா அந்த இது பக்கத்தில் இருக்க பெட்டியும் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு இந்த கண்ணாடியை உடச்சிக்கலாம். நம்ம கண்ணாடியை உடச்சிக்கிட்டு இந்த ஃப்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் எஸ்கேப் தான் தேவைப்படும். நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. இப்போ சீக்கிரமாக போய் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் கரண்ட்டை கொடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இங்கேயே போட்டுக்கிடுவோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போய் இந்த மேலே இருக்க பெட்டியை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா அதுக்குள்ளே இது வந்து கீழே இருக்கிறதுனால ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே ரெண்டாவது போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே போயிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேம் விளாண்டேங்க. அதில் தான் எனக்கு ஓரளவு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதில் என்ன இருக்குன்னே தெரியல. அதில் தான் ஓரளவு தெரிஞ்சுது. அதுலேயே என்ன நான் 5 தடவை கிளவனும் என்ன போட்டு தள்ளிட்டு இந்த இது ஒரு காருக்குள்ளே போட்டு குண்டை போட்டு கொண்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழட்டு பைய பொட்டை மாதிரி நின்று நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. திடீர்னு நான் கதவை திறந்து வந்துட்டுருக்கேன். டப்புன்னு சாவுடா செத்த பையலன்னு காற்றோட கிளவை நம்மளுக்கு அடித்து போட்டான். சரி நம்ம பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கும் ஒரு காலம் வரும்ன்ட்டு நம்ம வேலையை நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். கடைசியில் அவங்கள தான் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேலை தான் நம்மளுக்கு முக்கியம்ன்ட்டு இங்கே தேங்காய் வெட்டு வந்தாச்சு. தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காயின் கிடைக்கும்னு நினைக்கிறேன். காயின் வச்சு தான் நம்ம டிக்கெட் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி கல் எடுத்துக்கலாம். அப்போ தான் கிளவ மண்டையே உடைக்க முடியும் நம்மளால். சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரியே காயின் தான் கிடச்சிருக்கு. காயினை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். வீட்டுக்குள்ளே போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிங் ஷாட்டை தேடணும். ஸ்லிங் ஷாட்டை தேடிட்டு கிளவியும் போட்டு தள்ளணும். ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட்டை கொடுத்துடலாம். கரண்ட்டை கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சுவிட்சுன்னு ட்ரெயினுக்கு ஒன்று தேவைப்படுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மணி நேரமாக தேடிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. போன இது அது மட்டும்தாங்க கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதுலேயே இன்னும் கிளவியும் போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளவன் தூங்கிட்டு இருக்கான். கிளவி வரலான்னு பார்த்துக்கிடுவோம். கிளவி வரல. கண்ணெறி புல்லட்டை ஃபுல்லாக்கிக்கிடுவோம். கிளவனெல்லாம் மண்டையிலே போடக்கூடாது. இந்த இடத்துல தான் போடணும். சாவடா கிளவா. இப்போ கிளவனை தூக்கச்சிலே போட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளவி ஓடி வருவாளை அவளையும் போட்டு தள்ளிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துடலாம். கிளவி சீக்கிரம் வா, எனக்கு நேரம் இல்லை. உன்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு சுத்தமாக நேரமே இல்லை. கிளவி சீக்கிரம் வா. கிளவி வந்து பார்த்திங்கன்னா கிளவு மேலே அக்கறையே இல்லைங்க. கிளவி இன்னும் காணும். நானும் தேடி பார்த்தேன், கிளவியே காணும்.
சரி நம்ம வேலையை போய் பார்த்துருவோம். நான் கீழே போயிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரோபோட்டை தாங்க உடைக்க போகிறோம். கன்று இங்கே சேஃபாக போட்டு ரோபோட்டை உடச்சிக்கலாம். 2 கல் கேட்குதுங்க, இதுக்கெலாம் ஓவர் தான். சரி கதவை பூட்டிக்கலாங்க, இல்லாட்டி கிளம்ப வந்து எடுத்துகிட்டு போகிறான் ஷார்ட் கன்னை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரிமோட் ஆக்சஸ்ன்னு ஒன்று தரும், அதை வச்சு நம்ம ட்ரெயின் கதவை திறக்கலாம். சரி ட்ரெயின் கதவை இப்போ திறந்துடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ அந்த எலக்ட்ரிக் சுவிட்சு தான் வேணும். அது எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், கிடைக்கவே இல்லை. மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேட்லாக் கீயை வச்சு ஓப்பன் பண்ணுறதுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வேஸ் 2 அதுக்கு தேவைப்படுது, அதை எடுத்துக்கலாம். ஒரு வேஸ் எடுத்தோன்னே இன்னொரு வேஸுக்கு புல்லட்டு ரீலோட் பண்ண மறந்துட்டேன். புல்லட்டு நம்ம எல்லா இடத்துலையும் காலி பண்ணதுனால புல்லட் எங்கேயுமே கிடைக்கலங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழவன் வரான். கிழவனுக்கு மண்டையிலே போட்டு கிழவனை காலி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளவி வரட்டும்னு கண்ணை கீழே போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். கிளவி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வீட்டுக்குள்ளே போகலான்னு போகிறேன். அப்போ வரா. கிளவிக்கு மண்டையில் ஒரு அடி, சாவு கிளவி அப்படின்னு போட்டு கிளவியை முடிச்சு தள்ளிட்டு மேலே அந்த இன்னொரு வேஸ் எடுக்க வந்துட்டேன். அந்த வேஸ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. 2 வேஸையும் கீழே தள்ளி போட்டாச்சு. இப்போ 2 வேஸையும் நம்ம எடுத்து அந்த அந்த லிஃப்ட்டில் போட்டாச்சுங்க. லிஃப்ட்டில் பேட்டாக்கியும் போட்டுடலாம். ஏன்னா ஒரு தடவையும் நம்மளால் மேலே வந்து எடுக்க முடியாது. கிளவியும் நம்மளை அடிக்கிறதுக்கு வெறிகொண்டா வேங்கியாக வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றா பிடிச்சிட்டு நம்ம தண்ணி பிடிச்சிட்டு போய் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு வச்சிடலாம். இதில் தான் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு நான் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் தேடிட்டேங்க. இதை மட்டும்தான் 2 தடவை லேடஸ்லையும் தேடிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இந்த ஒன்றே விட்டு கிடைக்காதனாலே 2 தடவையும் செத்து போயிட்டாங்க. இது 3ஆவது தடவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி இதையும் வச்சாச்சு. கடைசி இதையும் வச்ச பிறகு இதுக்கு பேட்லாக்கி மட்டும் தேவைப்படுது, அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்லாக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேட்லாக்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த இந்த லாக்கை மட்டும் திறந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கதவு மூடிக்கிடுவோம், இல்லாட்டி கிளம்ப வந்து நம்மளை அடித்து போட்டுற போகிறான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சுவிட்ச் இருக்குது. நம்மளுக்கு எலக்ட்ரிக் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இது அப்படியே கீழே போய் நம்ம அங்கே மாட்டி கரண்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேம் ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா போகக்கூடாது. நம்ம கிளவியும் பழி வாங்கிட்டு தான் போகணும். அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ ஸ்லிங் ஷாட் மட்டும் கீழே இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு கிளவியும் மண்டை மேலே அடித்து கிளவியும் போட்டு தள்ள போகிறோம். 2 பேருமே வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் 2 பேரும் வரட்டும்னு. 2 பேரும் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இருந்தாங்க. கிளவியை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளியாச்சு. கிளவன் ஜோடியாக வந்துட்டு இருந்தான், அவனையும் மண்டை மேலே அடித்து போட்டு தள்ளியாச்சு. இப்போ அவ்வளோதான். நம்ம இப்போ கேமை முடிச்சிடலாம். காயின் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அங்கே போட்டு கதவை மட்டும் போட்டு போயிடலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ஒன்றா வந்து எடுக்க வேண்டாம். ட்ரெயின் ஆக்சிலேட்ரு காயின் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. கிளவியும் பாருங்கள் ஜோடியாக படுத்து கிடக்காங்க. டே கிளவா அங்கே போ, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு கிளவியும் தள்ளி விட்டாச்சு. சரி இப்போ நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு போகிறதுக்கு முன்னாடி கதை அடைச்சிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆக்சிலேட்டர் இங்கே வந்து போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாதான், ட்ரெயின் கீ வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒன்று மறந்துட்டோம், டிக்கெட் மட்டும் எடுத்துக்கலாம். டிக்கெட்டும் இப்போ எடுத்தாச்சுங்க. டிக்கெட் எடுத்த பிறகு டிக்கெட்டு சின்னதாக கிளவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஷாக் ஆகிட்டுங்க. கிளவு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ட்ரெயினே வச்சுருக்காங்க. எப்படி இவ்வளோ பணக்காரன் ஆனானே எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டியாக எல்லா டோரையும் பூட்டிக்கலாம். பூட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளவா சொட்டை கிளவி பாய் பாய். நான் உங்கள் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆக போகிறேன். அடுத்த தடவை முடிஞ்சால் லெட்ரு போட்டு அனுப்புதேன்னா சரி, உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க, போயிட்டு வரேன், பாய் பாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளவியும் அங்கங்கே தேடி பார்க்காங்க. மண்டையில் தான் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா அவங்க செய்கிறதுலேயும் ஒன்றுமே இல்லைங்க, அறிவே இல்லை. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார்